நீக் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். கரெக்ட். அந்த கோவம் நிலா இஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், கோவம் இஸ் ஹர் ஆங்கர். அந்த ஆங்கருக்கான காரணம் என்ன, அந்த ஆங்கருக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்ற விதத்தில் ஒரு கதையாக வந்து தனுஷ் அவர்கள் எழுதியிருக்காரு. ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஆக்டர்ஸ் இன் டவுன், ஆனால் ஹீ ஃபைண்ட்ஸ் டைம் டு மேக் ஒரு லவ் ஸ்டோரி. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஃபீல் குட் ஃபிலிம். எஸ், அந்த ராம் காம் அந்த ஸ்பேஸில் தான் இருக்குது. இந்த கம்மிங் ஆஃப் ஏஜஸ், ஸ்லைஸ் ஆஃப் லைஃபு, மிடில் கிளாஸ் ட்ராமா, இதெல்லாம் வந்து டியோட அவரோட சிலபஸில் என்றைக்குமே ஒரு சூப்பராக ஸ்கோர் பண்ணுற ஒரு ஏரியா. ஒரு பொதுவாக செல்வராகவன் படத்தில் இருக்கிற ட்ரோப் என்னென்னா, ஒரு ரொம்ப ஒரு கூச்ச சுபாவம், ஆன்டை சோஷியல், ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணாத ஒரு பையனுக்கு லவ் வந்தால் என்னன்ற மாதிரி அவர் அந்த பாணியில் டியை வச்சு படங்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் இங்கே டி வந்து அந்த ஒரு விஐபியோட வேர்ல்டை வந்து அவரால் ரொம்ப ஈஸியாக ரீக்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் லீடாக நடித்தவர் வந்து பிரபுன்ற பேரில் நடிச்சிருக்காரு. அவர் லிட்டரலாக தனுஷ் அவர்கள் கண்ணை மூடிட்டு கேட்டால் தனுஷ் அவர்கள் பேசுகிற மாதிரியே இருக்குது. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளிப்கார்ட் ஆட் மாதிரி வந்து அந்த கேம்பெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க வயசானவங்களாம் நடித்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் லைட்டாக காஸ்டிங் லெவலில் வந்து ரொம்ப ரிலேட்டிவ்லி யங்காக இருக்கிறதுனால இவங்க பண்ணுற சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஏர்லி டீன்ஸ் மேரேஜ். இப்போ நீங்கள் அமெரிக்கா கல்ச்சராக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ப்ரீ மேரிட்டலில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது ப்ரெக்னென்சி வந்து டீனேஜ் ப்ரெக்னென்சிலாம் வந்து ரொம்ப ஆப்வியஸாக பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்களோட லைஃப் இருக்குது. இங்கே வந்து இது ஒரு எலிட்டிஸ்ட் பார்வை இல்லை, கதைக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு எலிட்டிஸ்ட் செட்டப்பில் தான் இந்த கதை நடக்குது. பிகாஸ் நீ நிஜமாவே ரொம்ப பெரிய பணக்காரி அடி அப்படின்னு ஹீரோயினை கேட்குற இடம் வந்து பார்க்கும்போதே தெரியுது. பிரம்மாண்டமான வீடு. சரத்குமார் அவர்கள் வந்து பழைய வேடன் சரத்குமார் மாதிரி சைடு வகுடு எடுத்து சூப்பராக வராரு, ஸ்டைலிஷாக இருக்கார் படத்தில் பார்க்க. அவருக்கும் வந்து நம்ம அந்த வெங்கட் பிரபு அலையஸ் பிரபுவா, பிரபுனே வச்சுக்கலாம், ஷெஃப், நான் குக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிற இடம். ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சின்ன கோல்டு வரலாம் படத்தில் ஒரு அழகு சேர்க்குது. இன்ஃபேக்ட் லீனியராக சொன்னோன்னா படம் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாக மிட்டாக தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் ஐ வுட் சே வெங்கட்டோட ஃப்ரெண்டு, வெங்கட்னே வருதுங்க, பிரபு இருக்கார்ல, பிரபுவோட ஃப்ரெண்டு வந்து நம்ம ஜார்ஜ் மேத்யூ, அவர் தான் வந்து நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்து ரைட்டிங் வைஸ் வந்து காமெடி ஆஃப் எரர்ஸு, ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங் கான் ராங்கு, அந்த ஸ்பேஸில் வந்து ரொம்ப ஃபன்னியாக ரைட்டிங்கில் ஃபன்னிக்கான கோஷன் இருந்துச்சு, டெப்த் இருந்துச்சு. பட் ஐ வுட் சே காஸ்டிங் வாஸ் அ மேஜர் புட் ஆஃப். அண்ட் டப்பிங்லேயுமே ரொம்ப அந்த லிப்சிங் இஷ்யூஸ் இருந்து கொஞ்சம் யூனோ நிறைய இடங்களில் வந்து ஏன் பேசப்படுற வசனங்கள் வேறு ஒன்றா இருக்குது, கேட்குறது வேறு ஒன்றா இருக்குன்றது ஒரு சின்ன இதுவாக இருக்குது. இப்போ தான் என்ன இருந்தால குட்டி பொண்ணாக வந்து ஏகே கிட்ட ஷூ கொடுத்த பொண்ணு அனிகா இங்கே வந்து அவங்கள வந்து எனக்கு இந்த ரோலில் என்னால் பொருத்தி பார்க்கவே முடியல. அவங்க இன்னும் ரொம்ப இன்னசென்ட்டாக பேபி ஃபேட்டோட க்யூட்டாக இருக்காங்க. பட் ஷீ டிட் ஜஸ்டிஸ் டு ஹர் ரோல். ஏன்னா அந்த ஆக்டிங் வைஸ் நாட் அன் ஈஸி ரோல் டு பெர்ஃபார்ம். எமோஷனலாக ஷீ இஸ் கோயிங் த்ரூ லாட் ஆஃப் திங்ஸ். அண்ட் பிரபு கதாபாத்திரத்தில் நடித்தவர் வந்து கூட ட்ரீம் லான்ச் ஐ வுட் சே. ஏன்னா தேங்க்ஸ் டு ஜிவி பிரகாஷோட வைரல் மேக்ஸ் சாங்ஸ் அவர் திடீர்னு ஹை பட்ஜெட்டட் கல்யாணங்களில் ஷாருக் கான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி டமால்னு ஒரு ஃபியூ ஃப்ரேம்ஸ்க்கு வந்துட்டு போகிறாரு. முதல் ஹாஃபில் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கிட்ட தன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி டீட்டெயில்டாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப அழகாக ஒரு வசனம் சொல்லுது, டேய் பாதி பேர் இந்த உலகத்தில் இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அட்லீஸ்ட் நீங்கள் உண்மையை சொல்கிற, லவ் வேறு மேரேஜ் வேறடா, வாடா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ அப்படி கல்யாணம் பண்ணி கிளம்ப போகிறவர் அஃப்கோர்ஸ் லவ் இஸ் இந்த யாருன்னு சொல்லி பார்ட் 2க்குலாம் லீடு விடுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன, லவ்னா என்ன, இந்த யூனோ ஏர்லி அடல்ட்ஹுட்டில் இருக்கிற லவ் எப்படி இருக்குது, யூனோ அதெல்லாம் வந்து டி அவர்கள் ரொம்ப யதார்த்தமாகவும் சரி குழப்பத்துக்கூடிய ஜென்ரேஷன் தாண்டா அப்படின்றது ரொம்ப அழகாகவே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. த ப்ராப்ளம் வாஸ் த காஸ்டிங் ஹியர் அண்ட் தேர் வந்து யூனோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு கதைன்னு நம்ம சொல்லும்பொழுது அது வந்து ஒரு முழுநீள காதல் திரைப்படம் அப்படின்றதுனால இட் இஸ் ஆல் அபவுட் எமோஷன்ஸ் அண்ட் லவ் தான். பட் மிட்டாக ஆரம்பித்த படம் இன்டர்வலில் ஒரு பெரிய யூனோ நீ போய் அவள் கல்யாணத்துக்கு நீ போ, அந்த கல்யாணத்தை நீ பாரு, அதை கெட் ஓவர் பண்ணிட்டு வா, அப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பிரியா வாரியர் கதாபாத்திரம் சொல்கிற இடம் வந்து இன்டர்வெல்ல ஒரு பெரிய பேங்கராக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங்காக இருக்கலாம். அந்த டெஸ்டினேஷன் வெட்டிங்கில் நடக்கிற கலாட்டா பயங்கரம். இன்ஃபேக்ட் இந்த படத்தில் வந்து நிறைய பேருக்கு அஞ்சலின்ற அந்த கதாபாத்திரத்தில் நடிச்ச பொண்ணுங்களுக்கு ரசிகர்கள் வருவாங்க. அவங்க ஐ திங்க் ஹர் நேம் இஸ் ரம்யா, அவங்க அடிப்படையில் ஒரு டான்ஸர் நினைக்கிறேன். அவங்க ஒரு இடத்துல வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறாங்க. அவங்களோட கேரக்டர் மேலே ஒரு சின்ன அட்டாச்மெண்ட் ஒன்று கிரியேட் ஆகுது. ஸோ அந்த விதத்தில் வந்து இது நம்ம இந்த மேத்யூ மெக்கானகிலாம் ஒரு காலகட்டத்தில் சில படங்கள் பண்ணிகிட்டு இருப்பார். சிக் ஃப்ளிக்ஸ் மாதிரி இருக்கும், பட் லவ் ஸ்டோரியாகவும் இருக்கும். ஸோ இங்கே வந்து அந்த லவ்க்கான யூனோ நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம்ன்ற டைட்டில் ரொம்ப பொருத்தமாக இருக்குது இந்த கதைக்கு. ஏன் வந்து பிரபு என்னை விட்டுட்டு போனால் நான் மேலே
செம்ம காண்டில் இருக்கேன், ப்ளஸ் எங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வேற ஒரு கல்யாணம் நடக்குது. ஸோ அங்கே நடக்கிற அந்த மெஹந்தி ஃபங்க்ஷனில் நடக்கிற கலாட்டா, அந்த பசங்க குஷ்டி பண்ணுறது. அஃப்கோர்ஸ் டுவர்ட்ஸ் ஃபேக் எண்டில் வந்து ஹீரோ எப்போவுமே சைக்கோ உதயநிதி ஸ்டாலின் மாதிரி கண்ணாடி போட்டே தான் இருக்காரு. I would say a very okay first half and a great second half, and the two casting இஷ்யூஸை தவிர பாடல்களுமே வந்து படத்தோட நேரத்தை ரொம்ப சாப்பிடுது. அது பாடல்கள் வந்து படத்தோட ஸ்பீடை இன்னும் வேகப்படுத்தலாம், அது இல்லை. பட் பாடல்கள் வந்து தனியாக கேட்கும்போது சூப்பராக இருக்கிறதுனால மேபி அந்த படத்தில் ஸ்டாண்டலோனாகவே இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. பிரபுவாக நடித்தவருக்கு வந்து லாங் வே டு கோ, கிரேட் ஸ்டார்ட் ஐ வுட் சே. சில இடங்களில் வந்து கைகளை பயன்படுத்துகிற விதத்தில் அவர் அஃப்கோர்ஸ் ஆன் த கோலை லேர்ன் பண்ணிப்பார். நீக் இஸ் எ ஃபில்ம் வேர் குரூப்பாக போய் பார்க்கும்பொழுது, யங்ஸ்டர்ஸ் போய் பார்க்கும்பொழுது டெஃபினட்டாக வந்து இட் பிகம்ஸ் எ வெரி என்டர்டெய்னிங் வாட்ச் தான். அண்ட் ஐ திங்க் அந்த படம் முடிகிற விதம் வந்து இன்னும் அந்த படத்தோட சீரியஸ்னஸை குறைக்குது, எமோஷன்ஸை கொஞ்சம் டைல்யூட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் சின்ஸ் அது ஒரு சீக்குவலுக்கான லீடுன்றதுனால வாவ், இதுக்கு மேலே இன்னும் பல சம்பவங்கள் இருக்குது போலே, ஏன்னா பிரபுவோட என்ன நடக்கும்போது அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இருக்குது. பட் யா, அவர் ஒரு வழக்கமான காதல் கதைன்றது முன்னாடியிலேருந்தே எல்லாரையும் ப்ரெப் பண்ணிட்டே வராரு. இது ஒரு வழக்கமான காதல் கதையை தாண்டி இது ஒரு உருக்கமான காதல் கதையும் கூட. அதில் வந்து இந்த ரொம்ப இளைஞர்களாக இருக்கிறதுனால அது பொருத்தி பார்க்குறது கொஞ்சம் கடினமாக இருக்கே தவிர, மற்றபடி லியோன் பிரிட்டோட நல்ல பிரமாதமான கேமரா ஒர்க், நிறைய இடங்களில் பளிச்சுன்னு ஆர்ட் டைரக்ஷன், அண்ட் ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட்ஸ்க்கும் ரொம்ப மெலோவாகவே ட்ரீட் பண்ணப்பட்டுச்சு. இன்னும் வேறு சில வெரைட்டிஸ் உள்ள ஆஃபர் பண்ணியிருந்துருக்கலாம். பட் நீக்கு வந்து தனுஷ் அவர்களோட ஜோன், அவரோட அந்த ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் கம்மிங் ஆஃப் ஏஜ் ஜோன் தான். அந்த விதத்தில் வந்து அப்பா அம்மாவாக நடித்த நம்ம ஆடுகளம் நரேனன் சரண்யா, அவங்க ஒரு குவைட் ரிலீஃப். சரண்யா பொண்ணுன்னு வேறு கேட்ச் லைன்ஸ்லாம் வந்து குட் கம்பேக்டா அப்படின்னு இங்கிலீஷ்லேயே வேறு பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு கிளீஷேக்கு நடுவில் ஒரு என்ஜாயபிள் அஃபேர் வித் வெரி ஓகே ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் அபோவ் ஆவரேஜ் செகண்ட் ஹாஃப்.